அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் எடுத்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறையா பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம விஏஓ வேகன்சிஸ் நம்ம பார்க்க போகிறோம். விஏஓ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உங்களை சேரும். இல்லை அப்படின்னா வீடியோவை தேடிக்கிட்டே இருப்பீங்க, நம்மளோட சேனல்லையும் தேடிக்கிட்டு இருப்பீங்க. நம்ம சேனலில் நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாண்டில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் வைஸ் டிபார்ட்மெண்ட், அதில் எவ்வளோ வேகன்சிஸ் ஓவராலாக என்னன்றதை நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வச்சு நம்ம போட போகிறோம். இப்போ விஏஓவில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, ஸோ எல்லா கம்யூனிட்டிக்கும் சேர்ந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஜென்ரலாக பர்டிகுலராக ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் சொல்ல ஓவராலாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு அனலைசிஸ்க்கு நம்ம வர முடியும். ஓவராலாக எதில் அதிக வேகன்சிஸ் இருக்குது, எதில் கம்மியான வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம கம்யூனிட்டி சைடு போகணும். நம்ம கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத. ஓகேங்களா? வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கிங்க, அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இல்லைனா தேடிக்கிட்டே இருப்பீங்க. நம்ம டெலகிராம் சேனல் ரன் பண்ணுறோம். டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் சேனல். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வரும். அதில் இருக்க டீட்டெயில் நீங்கள் பாருங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் அதில் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது? ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மிட்டிகேஷன், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வருது. சுருக்கமாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விஏஓ வேகன்சி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கீழே வருது. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். இப்போ விஏஓ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ விஏஓ அப்படின்றது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரதுனால இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ கிட்டத்தட்ட 25,000 பேத்துக்கு மேலே பார்த்துட்டாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய வீடியோ, பெரிய அனாலிசிஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். 1 இயருக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு தேவைப்படும். தயவு செஞ்சு விருப்பம் இருந்தால் பார்த்துருங்க. டிபார்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஸோ விஏஓ ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மிட்டிகேஷன், செங்கல்பட்டு 8, கடலூர் 14, கள்ளக்குறிச்சி 9 விஏஓ வேகன்சி சொல்லிட்டு இருக்கோம். மயிலாடுதுறை 29, நாகப்பட்டினம் 39, பெரம்பலூர் 10, புதுக்கோட்டை 22, ராமநாதபுரம் 16, ராணிப்பேட்டை 21, சிவகங்கை 7, தஞ்சாவூர் 58, நீலகிரி 11, திருவள்ளூர் 25, திருவண்ணாமலை 15, திருவாரூர் 70, வேலூர் 14, விழுப்புரம் 34. ஓகேங்களா? ஸோ மொத்த வேகன்சியும் நம்ம சொல்லியாச்சு. விஏஓக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 402 வேகன்சி. இது எண்ணி பார்த்திங்கன்னா 402 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம தனியாக ஸ்ப்ளிட்டப் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஜூனியர் ஸ்டண்டுக்கான ஸ்டேட் வைஸ் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஜூனியர் ஸ்டண்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தோம். இப்போ விஏஓ ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜூனியர் ஸ்டண்டில் அதாவது ஜென்ரல் டேர்ன், பிசி அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு டேர்ன்லையும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, டைப்பிஸ்ட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, ஸ்டெனோவில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு தனித்தனி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய அனலைசிஸ் பண்ண நம்ம காத்துட்ருக்கோம். நிறைய அனலைசிஸ் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் இதெல்லாம் தெரியாமல் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஜாபில் இப்போ செலக்ட் ஆக போகிறவங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எதில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி படிச்சுட்ருக்கவங்களும் ஒரு கொஞ்சம் டைம் கிடச்சா நம்மளோட வீடியோ ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது நம்ம டிபார்ட்மெண்ட் பற்றி பேச போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.